அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே, அன்பு வாடிக்கையாளர்களே, வாசகர்களே, இனிய காலை வணக்கம். இன்று வைகாசி மாதம் 1ஆம் தேதி 15/5/2025 வியாழக்கிழமை. தேய்பிறை திருதியை திதி இரவு 3:02 வரை. கேட்டை நட்சத்திரம் பிற்பகல் மணி 1:29 வரை. அதன் பின் மூல நட்சத்திரம். இன்று சித்தயோகம் உள்ள நல்ல நாள். இனி 12 லக்னங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசம் லக்ன அன்பர்களே, இன்று பிற்பகல் வரை மனச்சஞ்சலத்துடன் காணப்படுவீர்கள். மறதி தடுமாற்றம் இருக்கும். உடல் உபாதைகள் வந்து விலகும். தந்தையுடன் மனக்கசப்பு இருப்பின் பிற்பகலுக்கு பிறகு சரியாகிவிடும். சிலருக்கு கோவில் குளங்கள் சென்று வரும் வாய்ப்பும் தூரதேச பிரயாணமும் அமையும் நல்ல நாள் என்று. பணியில் இருப்பவருக்கு பிற்பகல் வரை பணிச்சுமை கூடினாலும் அதன் பின் மனம் உற்சாகத்துடன் காணப்படும் நல்ல நாள். சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் இன்று தடுமாற்றத்துடன் கூடிய நல்ல நாள். வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், தரகு, கமிஷன், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பிற்பகலுக்கு மேல் அனுகூலமான போக்கு இருக்கும் நல்ல நாள் என்று. ரிஷபம் லக்ன அன்பர்களே, இனிய நாள் இன்று. நண்பர்கள் உறவினர்களுடன் பொழுதை கழித்தாலும் பிற்பகலுக்கு பின் மனம் ஒரு நிலையில் இருக்காது. சற்று நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாள் என்று. போக்குவரத்துகளிலும் எச்சரிக்கை தேவை. மறதி தடுமாற்றம் இருக்குமாகையால் கைப்பொருள் கையிருப்புகளை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் என்று. சிலருக்கு திடீரென்று உடல்நலை குறைவு ஏற்படலாம். காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் பிற்பகலுக்கு பின்னாடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் என்று. பணியில் இருப்பவருக்கும் கொஞ்சம் மனம் சஞ்சலம் இருக்கும். கூடுதல் வேலை பளுவும் இருக்கும் நாள் என்று. சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் வேலை பளு கூடும். உற்பத்தி குறைபாடுகளும் இருக்கும் ஆகையால் கவனம் தேவை. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு அலைச்சல் திரிச்சல் உள்ள நாள் என்று. மிதுனம் லக்ன அன்பர்களே, தனிமை, விரக்தி மற்றும் உறவுகளுடன் பகை விரோதங்கள் இருந்த போதும் பிற்பகலுக்கு பின் எல்லாம் சரியாகிவிடும் நல்ல நாள் என்று. சிலருக்கு சுபகாரிய பேச்சுக்கள் அனுகூல போக்கை தரும். மனம் உற்சாகத்துடனும் காணப்படும் நல்ல நாள் என்று. பணியில் இருப்பவருக்கும் பிற்பகலுக்கு பின் அனுகூல போக்கு இருக்கும். சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் மாலைக்கு மேல் சாதகமான சூழ்நிலை அமையும். வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் மத்தியானத்திற்கு மேல் அனுகூலமாக இருக்கும் மிகச் சிறந்த நல்ல நாள் இன்று. கடகம் லக்ன அன்பர்களே, காலையில் இருந்த மனநிலை மாலையில் சற்று கலக்கத்துடனும் வெறுமையுடனும் இருப்பதை போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் நாள் என்று. உறவு நட்புகளிடத்தில் பகை விரோதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு கடன் உபாதைகள் ஏற்படலாம். இன்னும் சிலர் மருத்துவமனை சென்று வரும் நாளா. கன்னி லக்ன அன்பர்களே, மனம் உற்சாகத்துடன் இருக்கும் நல்ல நாள் என்று. சிலருக்கு சிறு பிரயாணங்கள் இருக்கும். இன்னும் சிலர் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீர்கள். முக்கிய முடிவுகள் மத்தியானத்திற்குள் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. காதலிக்கும் இளைய பருவத்தினர் பிற்பகலில் சந்திக்காமல் இருப்பது நல்லது. பணியில் இருப்பவருக்கு மத்தியானத்துக்கு மேல் திடீர் சுகவீனம் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ள நாளாக இருப்பதால் கொஞ்சம் கவனம் தேவை. இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் மிகவும். மகரம் லக்ன அன்பர்களே, இனிய நாள் என்று. நண்பர்கள் உறவினர்கள் சந்திப்பு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். முக்கிய நிகழ்ச்சிகள் முடிவுகள் ஏதாவது இருப்பின் அதை மத்தியானத்திற்குள் முடித்துக் கொள்வது மிகவும் நல்லது. மத்தியானத்துக்கு மேல் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் என்று. கைப்பொருள் கையிருப்புகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய நாள் என்று. பணியில் இருப்பவருக்கும் மதியம் வரை உற்சாகம் இருக்கும். மத்தியானத்திற்கு பிறகு அந்த உற்சாகம் காணாமல் போய்விடும் நாள் என்று. சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் சற்று அலைச்சல் திரிச்சல்கள் இருந்தாலும் சாதகமான நாள்தான். வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு மத்தியானத்துக்குள் நன்மைகள் கிடைக்கும். அதன் பின் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் என்று. கும்பம் லக்ன அன்பர்களே, பொறுப்புடன் கூடிய நல்ல நாள் என்று. சிலருக்கு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். பெரிய மனிதர்களின் தொடர்பும் செயற்கரிய செயல்கள் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் நல்ல நாள் என்று. பிற்பகலுக்கு பின் மனம் உற்சாகத்துடனும் நண்பர்கள் உறவுகளுடன் நேரம் செலவிடும் அமைப்பும் சிலருக்கு அமையும்.
இன்று கேளிக்கை பொழுதுபோக்கு அம்சங்களும் சிலருக்கு அமையலாம். காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் பிற்பகலுக்கு பின் அனுகூலமான போக்கு இருக்கும் அற்புத நாள் என்று. பணியில் இருப்பவருக்கும் சிறப்பான நாள் தான் என்று. சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் உற்பத்தி பெருக்கமும் நல்ல லாபமும் உள்ள அற்புத நாள் என்று. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் போன்ற தொழிலை சார்ந்தவர்களுக்கும் மிகவும் அனுகூலமான நல்ல நாள் என்று. மீனம் லக்ன அன்பர்களே, நல்ல நாள் என்று பெரிய மனிதர்கள், சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்க பெறுவீர்கள். தந்தையின் ஆதரவும் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அற்புத நாள் என்று. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள், மறுமணத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் சாதகமான நாள் என்று. பிற்பகலில் சிலருக்கு பொறுப்புகளும் வேலைப்பளுவும் கூடும் நாள் என்று. பணியில் இருப்பவருக்கு சாதகமான நாள். நிர்வாகம், முதலாளிகள் ஆதரவு பிற்பகலுக்கு பிறகு கிடைக்கும் நல்ல நாள் என்று. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் இது உன்னதமான நாள். அன்பர்களே, இதுவரை 12 லக்னங்களுக்கும் உண்டான இன்றைய பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.